போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் அதியமான் குழுமத்தின் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2012 நடந்த டெட் எக்ஸாமோட கொஷின் அண்ட் ஆன்சர். பேப்பர் 2ல் இருக்கக்கூடிய சைல்டு டெவலப்மெண்ட், குழந்தை மேம்பாடு மற்றும் கற்பித்தல் அப்படின்ற டாப்பில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். இது வீடியோ நம்பர் 31. ஏற்கனவே 30 வீடியோ பார்த்துருக்கோம். ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா டெட் கொஷின் அண்ட் ஆன்சர் அப்படின்ற பிளேலிஸ்ட் நம்ம சேனலில் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கொஷின் அண்ட் ஆன்சர் பார்ப்போம். கொஷின் நம்பர் 21. நனவிலி மனத்தை பற்றிய ஆராய்ச்சிகளை வெளியிட்டவர்கள் ஒருவர். ஆப்ஷன் ஏ வாட்சன், ஆப்ஷன் பி ரிவர்ஸ், ஆப்ஷன் சி வில்லியம் மேக்டுகல், ஆப்ஷன் டி ஹெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ வாட்சன். அடுத்த கொஷின் நம்பர் 22. பிளாண்டரின் இடைவினை பகுத்தாய்வில் டேஷ் பகுதிகள் ஆசிரியரின் செயல்பாட்டை பொறுத்து அமைகிறது. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ 1 முதல் 8, ஆப்ஷன் பி 3 முதல் 6, ஆப்ஷன் சி 1 முதல் 7, ஆப்ஷன் டி 3 முதல் 8 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 1 முதல் 7. அடுத்து கொஷின் நம்பர் 23. ஸ்பெரி என்ற லத்தீன் வார்த்தையின் பொருள். ஆப்ஷன் ஏ பார்த்தல், ஆப்ஷன் பி கேட்டல், ஆப்ஷன் சி செய்தல், ஆப்ஷன் டி தொடுதல். சரியான ஆன்சர் என்னென்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ பார்த்தல். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 24. கீழ்காண்பவைகளுள் எது குழந்தையின் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தின் அகக்காரணி அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ உயிரியல் காரணி, ஆப்ஷன் பி நுண்ணறிவு, ஆப்ஷன் சி மனவெழுச்சி காரணி, ஆப்ஷன் டி தாயின் கருவறை சூழல். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நுண்ணறிவு. இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 25. விளையாட்டு பற்றிய மனவியல் காலதல் கொள்கையானது டேஷ் கோட்பாட்டின் கருத்துக்களுள் நெருங்கிய தொடர்புடையது. ஆப்ஷன் ஏ இயற்கை, ஆப்ஷன் பி நடத்தை, ஆப்ஷன் சி உள பகுப்பு, ஆப்ஷன் டி நோக்கம். சரியான ஆன்சர் என்ன பார்த்தோம்னா ஆப்ஷன் பி நடத்தை. அடுத்த கொஷின் நம்பர் 26. மாஸ்லோ மனிதனின் தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது. ஆப்ஷன் ஏ அன்பு, ஏற்பு சார்ந்த தேவைகள், ஆப்ஷன் பி பாதுகாப்பு சார்ந்த தேவைகள், ஆப்ஷன் சி மதிப்பு நிலை தேவைகள், ஆப்ஷன் டி உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். மாஸ்லோ மனிதனின் தேவைகளுள் இரண்டாம் நிலையாக குறிப்பிடுவது பாதுகாப்பு சார்ந்த தேவைகள். ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 27. ஒழுக்க வளர்ச்சியில் நடைமுறை வழக்குக்கு முற்பட்ட நிலை காணப்படும் வயது வரம்பு. ஆப்ஷன் ஏ 2 முதல் 7 ஆண்டுகள், ஆப்ஷன் பி 3 முதல் 7 ஆண்டுகள், ஆப்ஷன் சி 5 முதல் 10 ஆண்டுகள், ஆப்ஷன் டி 4 முதல் 10 ஆண்டுகள். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் சி 5 முதல் 10 ஆண்டுகள். இதுதான் சரியான ஆன்சர். அடுத்த கொஷின் நம்பர் 28. எதிர்மறை வலுவூட்டல் துலங்கலை டேஷ், தண்டனை துலங்கலை டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கொடுத்துருக்க ஆப்ஷன் ஏ அதிகரிக்கும், ஆப்ஷன் பி குறைக்கும், ஆப்ஷன் சி அதிகரிக்கும் குறைக்கும், ஆப்ஷன் டி குறைக்கும் அதிகரிக்கும். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி குறைக்கும். இதுதான் சரியான ஆன்சர். எதிர்மறை வலுவூட்டல் துலங்கலை குறைக்கும், தண்டனை துலங்கலை குறைக்கும். அடுத்த கொஷின் நம்பர் 29. கற்றல் என்பது. ஆப்ஷன் ஏ நடத்தை மாற்றம், ஆப்ஷன் பி முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், ஆப்ஷன் சி உடல் வளர்ச்சி சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம், ஆப்ஷன் டி தண்டனையின் காரணமாக விளையும் நடத்தை மாற்றம். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி முந்தைய அனுபவத்தை சார்ந்த நிரந்தர நடத்தை மாற்றம். இதுதான் கற்றல். அடுத்த கொஷின் நம்பர் 30. நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர். ஆப்ஷன் ஏ எஃபிங்ஹெலஸ், ஆப்ஷன் பி ஸ்டீஃபன், ஆப்ஷன் சி ஹார்லோ, ஆப்ஷன் டி ஒயிட். சரியான ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ எஃபிங்ஹெலஸ். இதுதான் சரியான ஆன்சர். நினைவு பற்றிய சோதனைகளை முதலில் நடத்தியவர் எஃபிங்ஹெலஸ். அடுத்த வீடியோவில் மேலும் 10 வினாக்களை பார்ப்போம். எங்களது தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் உள்ள வரலாறு, அறிவியல், நடப்பு நிகழ்வுகள், கணிதம் பற்றிய விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள். நன்றியுடன் அதியமான் குழுமம். நன்றி, வணக்கம்.